வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் எத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 70 வயது. இந்த திட்டத்தை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய பேர். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது தான் இது. 2018ஆவது ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குற திட்டம் தான் இது. ஓகே, இதில் ஒருத்தங்க பயன்பெறணும் அப்படின்னா அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும். அப்படின்னா தான் இவங்க இதில் பயன்பெற முடியும். இதில் மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க. ரூபாய் 5 லட்சம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டிற்கு வழங்குவாங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்க அந்த ஆண்டுக்கு 5 லட்சத்திற்குள்ளாடி வந்து செலவு பண்ணிக்கணும். அடுத்த ஆண்டு மறுபடியும் 5 லட்சத்துக்குள்ளாடி அவங்க செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது. ஓகேவா? இப்போ என்னாச்சு அப்படின்னா, 70 வயது அதுக்கப்புறம் அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த திட்டத்திற்கு கீழே இலவச மருத்துவ காப்பீடு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியாவில் 6 கோடி பேர் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த திட்டத்தில், அதாவது முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க இதில் பயன்பெறணும் அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்திற்கும் கீழே இருக்கணும். ஆனால் இப்போ 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும், அவங்க குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவா இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு கீழே அவங்க பயன்பெறலாம். இந்த 70 வயதிற்கு மேற்பட்டவங்க வந்து பயன்பெறலாம். ஓகேவா? இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்திற்கே ஆண்டுக்கு வந்து 5 லட்சம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஒருத்தங்களுக்கே ஆண்டுக்கு வந்து ரூபாய் 5 லட்சம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற சிறப்பு. அடுத்தது, செமிகான் இந்தியா 2024 சர்வதேச கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிரேட்டர் நொய்டா. செமிகான் இந்தியா கான்ஃபரன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கிரேட்டர் நொய்டாவில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த கிரேட்டர் நொய்டா வந்து NCR ரீஜன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜன். அதாவது டெல்லி அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நகரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இணைப்பாங்க. அந்த நகரங்கள் எல்லாமே வேறு மாநிலங்களாக இருந்தாலுமே அதை இணைப்பாங்க. இப்போ வந்து ஹரியானாலேருந்து கொஞ்சம் ஏரியா எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து கொஞ்சம் ஏரியா எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த NCR ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே இந்த கிரேட்டர் நொய்டாவுமே வருது. ஓகே, ஆனால் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. இப்போது இந்த கருத்தரங்கத்தில் நம்முடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் செமிகண்டக்டர் ஆலையை அமைக்கிறதுக்காக ஏதாவது நிறுவனம் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் 50% வந்து நிதி உதவி வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் மின்னணுவியல் துறை மதிப்பு $150 பில்லியன் தான் இருக்குது. ஆனால் அதை $500 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக 6 லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக போகுது. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் 2022ஆவது ஆண்டு தான் 5G வந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2022ஆவது ஆண்டு அக்டோபரில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5G கைபேசிகள் இருக்குல்ல, அதோடைய 2வது மிகப்பெரிய சந்தையாக இருக்கிறது நம்ம இந்தியா தான். முதல் இடத்துல இருக்கிறது சீனா. அப்போ பாருங்கள், 2 ஆண்டுகள்லேயே நம்ம வந்து 5G மொபைல் ஃபோனுடைய 2வது மிகப்பெரிய சந்தையாக மாறிட்டோம். அதுதான் இவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது, நல்ல சமாரியன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. குட் சமாரிட்டன் ஸ்கீம் இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி 2021ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது எந்த ஆண்டு வரைக்கும் அப்படின்னா 2026ஆவது ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும். இது 2016ஆவது ஆண்டு மார்ச் 30ஆம் தேதியே உச்சநீதிமன்றம் தான் அறிவித்திருந்தாங்க. என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒரு திட்டம் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க சாலை விபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் காசு கொடுப்பாங்க. அதான் இந்த திட்டம். இது அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னா டெய்லி ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணி நம்ம ஒரு வருஷம் வந்து 18 லட்சத்துக்கு மேலேயே சம்பாரிச்சிடலாமே அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு 5 பேருக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா தான் தருவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை பேருக்கு வேணாலும் உதவி பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவங்க 5 பேருக்கு மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு காசு தருவாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் காவல்துறை வழக்கு விசாரணையிலிருந்தும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும்.
ஏன்னா சில திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் வந்து ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் போடுங்க, கேஸ் வந்து பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து இவங்களை வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி காப்பாற்றினவங்களை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதற்கு நம்ம மேலே வந்து தேவையில்லாமல் கேஸு, அதனால் நம்ம வந்து கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து சாலை விபத்தில் மாற்றுறவங்களை வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனப்பான்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நல்ல சமாரியன் திட்டம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருந்தாங்க. ஏன் நல்ல சமாரியன் திட்டம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க அப்படின்னா, பைபிளில் ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வழிபயணமாக போயிட்டு இருப்பார். அப்போ அவரை தாக்கி சில திருடர்கள் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம், அதுக்கப்புறம் சில விஷயங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர் அப்படி கீழே விழுந்து கிடந்திருப்பார். அப்போ வந்து யாரோ வந்து போவாங்க, ஆனால் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. அப்போது நல்ல சமாரியன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து போய் உதவி பண்ணுவார். அதனால தான் வந்து இந்த திட்டத்திற்கு நல்ல சமாரியன் திட்டம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது யூஜிசி அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் தொடர்பாக மாணவர்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஜிசி இது என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது பல்கலைக்கழக மானிய குழு அப்படிங்கிறது தான். இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான மெயின்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமான மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் 4வது கட்டம் செயல்படுத்தப்படும் காலம் என்ன? இதற்கான ஆன்சர் 2024-25 முதல் 2028-29 வரை. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இது 2000வது ஆண்டில் தான் தொடங்கியிருந்தாங்க. தமிழில் பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த திட்டத்துடைய 4வது கட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா, அதற்கான காலகட்டத்தை தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த திட்டத்தின் கீழே, இந்த 4வது கட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, சாலை வசதி இல்லாத 25,000 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பு வந்து வழங்க போகிறாங்க. இதற்காக 62,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கிறதுக்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த 8 ஆண்டுகளில் 31,350 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையங்கள் கட்டமைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். PM இ-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் எத்தனை பேருந்துகள் வாங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 38,000. இப்போ பாருங்கள், PM இ-பஸ் சேவா பேமெண்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய மின்சார பேருந்துகள் வாங்குவாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற 169 நகரங்களில் செயல்படுத்துறதுக்காக 38,000 மின்சார பேருந்துகள் வந்து வாங்க போகிறாங்க. இதற்காக ரூபாய் 3,435 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2029வது ஆண்டு வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். இப்போ ஒரு பேருந்து வாங்கிட்டாங்க, அதை பணியமர்த்திட்டாங்க அப்படின்னா 12 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பேருந்து சேவையில் இருக்கும். ஓகே, அடுத்தது, இது அதை விட ரொம்ப முக்கியமான திட்டம். தற்போது அறிவிக்கப்பட்ட PM இ-டிரைவ் என்பது எது தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் மின்சார வாகனங்கள் உற்பத்தி. ஓகே, இப்போ பாருங்கள், PM இ-டிரைவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, PM எலக்ட்ரிக் டிரைவ் ரிவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதற்கு முன்னாடி மத்திய அரசு ஃபேம் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எதற்காக அப்படின்னா, இந்த மின்சார வாகனங்களை நம்ம இந்தியாவில் உற்பத்தி பண்ணணும், அதே மாதிரி இந்தியாவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேம் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை 2015வது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போது இந்த ஃபேம் இந்தியா திட்டத்திற்கு மாறுதலாக PM இ-டிரைவ் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஃபேம் இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது இந்த PM இ-டிரைவ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே மாநில போக்குவரத்து நிறுவனங்களுக்கு 14,028 மின்சார பேருந்துகள் வந்து வாங்க போகிறாங்க. ஒரு ரூபாய் 4,391 கோடி மதிப்பில் வாங்க போகிறாங்க. நமக்கு எவ்வளோ காசு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, சும்மா பார்த்து வச்சுங்க. ஓகே, இதை என்ன பண்ண போகிறாங்க, இந்த 14,028 பேருந்துகளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 9 நகரங்களில் வந்து இயக்க போகிறாங்க. ஓகே, இதே மாதிரி இந்த PM இ-டிரைவ் திட்டத்துக்கு கீழே ரூபாய் 500 கோடியில் மின்சார லாரிகளும் வாங்க போகிறாங்க. அடுத்தது, ரூபாய் 500 கோடியில் அவசர சேவை வாகனங்கள் வந்து வாங்க போகிறாங்க.
இந்தியா முழுவதுமே மின்னேற்ற நிலையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இங்கே பேருந்துகளும் வாங்குறாங்க, அதே மாதிரி லாரிகளும் வாங்குறாங்க, அதே மாதிரி ஆம்புலன்ஸும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதையும் வந்து செட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் தான் இது தொடங்கியிருக்காங்க. சென்னையில் ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கத்தில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. 29 ஆண்டுகளுக்கு அப்புறம் சென்னையில் சர்வதேச தடகள போட்டி ஒன்று நடைபெறுது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் இப்போ ரீசெண்டாக நடந்த முக்கியமான சில போட்டிகள் பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு ஆண்களுக்கான ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பை போட்டி சென்னையில் நடைபெற்றது. அதே 2023 ஆண்டு ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி கூட சென்னையில் நடைபெற்றது. இப்போ உங்களுக்கான கேள்வி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி முதல் முறையாக இந்தியாவில் எங்கே நடைபெற்றது, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி அது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா, அதற்கான லட்சணை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். ஓகே, நம்ம நேற்றுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாமே பார்த்துருப்போம். ஓகே, சரி, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் கீழ் எத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 70 வயது. அடுத்தது செமிகான் இந்தியா 2024 சர்வதேச கருத்தரங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிரேட்டர் நொய்டா. அடுத்தது நல்ல சமாரியன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. ஆனால் 2016 ஆண்டே அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா, அப்படி கேட்டாங்கன்னா நம்ம 2016 அப்படின்றதான் சொல்லணும். ஓகே, அடுத்தது பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் 4வது கட்டம் செயல்படுத்தப்படும் காலம் என்ன? இதற்கான ஆன்சர் 2024-25 முதல் 2028-29. அடுத்தது PM இ பஸ் சேவா திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் எத்தனை பேருந்துகள் வாங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 38,000. அடுத்தது தற்போது அறிவிக்கப்பட்ட PM இ டிரைவ் என்பது எது தொடர்பான திட்டம்? இதற்கான ஆன்சர் மின்சார வாகனங்கள் உற்பத்தி. இதில் பாருங்கள், இந்த PM இ டிரைவ் திட்டத்தில் மின்சார வாகனங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த சார்ஜ் ஏற்றுறதுக்காக சில நிலையங்கள் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து லாரி எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே பஸ்ஸு மட்டும்தான் வாங்குறாங்க, பேருந்துகள் மட்டும்தான் வாங்குறாங்க. ஓகே, அதுதான் அதுக்கு உள்ள வித்தியாசம். அதே மாதிரி இந்த திட்டத்துக்கெல்லாம் இன்னும் நிறைய பண்ண போகிறாங்க. அந்த திட்டம் பெருசா இந்த திட்டம் பெருசா அப்படின்னா இந்த திட்டம் தான் ரொம்ப பெருசு. இந்த திட்டம் தான் ஃபேம் இந்தியா அப்படிங்கிற திட்டத்துக்கு மாற்றுதலாகவே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இந்தியாவில் இனிமேல் மின்சார வாகனங்கள் தொடர்பான திட்டம் அப்படின்னா அது PM இ டிரைவ் அப்படிங்கிற திட்டம் தான். ஓகே, அடுத்தது 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் சென்னை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.